ஸோ எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்க. சினிமா ஆசைக்கு வந்துட்டு சினிமா தூக்கி கொடுத்துருவாங்களா? ஏன் நீங்கள் வந்து யோகி பாபு மாதிரி சந்தானம் மாதிரி வந்தால் நான் பண்ண தயாருன்னு மற்ற கேரக்டர்லாம் பண்ணுவீங்களா? நான் எதாவது லொலுசா மாதிரி தான் இந்த கெசட்டுன்னு இருக்குது. ஸோ நானே மேலே வர முடியே. கடைசியில் நான் ரூம் எடுத்துருக்கேன் சார். நான் சரின்னு சொல்லிட்டு என் கூட இந்த சாகல் நம்பர் வா போய் பார்க்கலாம், இந்த கதையை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்தார். அங்கே போனாக்கா யாரோ ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்க தங்கி இடத்துல இவர் ரூமுன்னு காட்டலாம். அது டைமிங்லலாம் சிலது வரும். நம்ம இதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் ஆகி வந்தால் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும் ஃபீல்டில். நீங்கள் சொன்ன கேள்விக்கு சொல்கிறேன், இல்லைன்னா அவங்க நிற்க முடியாது ஃபீல்டில். தலையில் அடிக்காதப்பா, கீழே வந்து ஊந்துட போகுது. இதுவும் நல்லா தான் கிடைக்கும். எல்லாருமே சினிமாவில் தான் வரணும்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு பேரே ஸ்டார். அவங்க கொஞ்ச நாள் தான் மின்னுவாங்க, அப்புறம் எரிஞ்சு கீழே ஊந்துருவாங்க. ராயப்பேட்டா பகுதியெல்லாம் போயிட்டேன், பாரிஸ் பக்கம் போயிட்டேன், தொல்லை அதிகம். அதுக்குன்னே ஒரு முக கவசத்தை போட்டுக்கணும், தொப்பியை போட்டுக்கின்னு இப்படி தான் போகணும், நடமாடணும். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நாதஸ் நடத்தி வரும் வேளையில் அதில் முக்கியமான பங்கு வகிக்கும் காமெடி நடிகர்கள், நம்மளை குலுங்கி மகிழ்விக்கும் காமெடி நடிகர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பலரும் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இவரை விட்டுருவோமா? ரொம்ப முக்கியமான பரிச்சயமான நடிகர், இழுத்து இவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் நம்மளை குலுங்க சிரிக்க வச்சதுல இவரும் ஒருத்தர். வணக்கம் லொல்லு சபா மனோகர். வணக்கம் நாதஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இதுக்கு முன்னாடி பல நேர்காணல்களில் சொல்லியிருந்தீங்க, ஒரு பெரும் தொகையை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இழந்து அது கோர்ட் கேஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு. இப்போ அது எப்படி இருக்கு? என்ன சார் சொன்னீங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையை இழந்துட்டீங்க, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. கரெக்ட். இது எனக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இது ராமையான்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசரு, காதல் அகதின்னு படம் ஹரிகரன் சார் ஹீரோவை போட்டு எடுத்தாரு. அவர் ஓசூரில் இருக்கிறாரு. அவர் ஃபோட்டோ கூட போய் என்கிட்ட இருக்குது, அவர் ஃபோட்டோ இருக்குது. அவர் வந்து ரியல் எஸ்டேட், வெங்கடேஸ்வரா ரியல் எஸ்டேட்டுன்னு ஓசூரில் வச்சு நடத்திக்கிட்டு எல்லாருமே இதை மாதிரி தான் பண்ணிட்டுக்கிறாராம். எனக்கு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கிறா குறும்பு. இதில் சாமின்ற ஒரு டைரக்டரு இந்த படத்துக்கு, காதல் அகதி படத்துக்கு, அவரு நான் தூக்க மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோகர், நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க தயவு செய்துன்னு கேட்டார். சரி, அதுக்கு 5 பேர் ரெக்கமெண்டேஷன். அந்த கேமராமேனு, அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, நீங்கள் தாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆள், அவர் வந்து ஹீரோவாக நடிச்சார், அதில் செகண்ட் ஹீரோவா. ஸோ அது அவர் எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க சார் மனோகர் சார். அவர் ஓசூரில் பெரிய ஆள், அவர் ரியல் எஸ்டேட்டு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டதுனால ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்தேன். அன்றைக்கி வந்து ஒரு காயின்ஸ் வந்து 10 கிராம் காயின்ஸ் வந்து பியூர் கோல்டு வந்து 6000 ரூபா நான் பணம் கொடுத்த டைமில். இன்ன வரைக்கும் பணத்தை கொடுக்காத டாஜிங் பண்ணுகிறாரு. அப்போ என்ன நினைக்கிறது சொல்லு? நான் எத்தனை சவரனை இன்னைக்கு எழுந்து இருக்கிறேன்னு பாருங்க. அப்போ எங்கள் பேங்க்கில் அந்த ஒரு காயின்ஸ் வந்து 6000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கி பிடிக்காத 5000 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க என்கிட்ட. நான் வாங்கலை. இதை வாங்கி என்ன இதை பண்ணுறது? காலம் காட்டும் போது அப்போ இன்னைக்கு என் பொண்ணை கல்யாணம் கட்டுற வயசில் நான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த சவரனெல்லாம் நான் எழுந்திருக்கேன். இல்லை, காரணம் என்னன்னா நல்ல மனசு எனக்கு இருந்தது, காசு மேலே ஆசைப்பட மாட்டேன். அதனால என் கையில் இருந்த பணத்தை அந்த ஆளுக்கு எடுத்து கொடுத்தேன். இன்ன வரைக்கும் டாச் பண்ணுறாருங்க. அடிப்பேன்றார் வீட்டு வாசலில் போய் கேட்டான். அடிச்சு போடுறோம் உன்னை, என்ன நினச்சிக்கினேன் நீ? ஓ, நீ அடிச்சு போடுறேன்னு நினச்சிக்காத. இப்போ இந்த இடத்துல என்ன மீடியா பவர் என்கிட்ட இருக்குது. மீடியா ஆளுங்களாம் என் ஃப்ரெண்டுங்க, புரியுதா? நான் இப்போ கூப்பிட்டேன்னா வந்தாங்கன்னா டாராக உன்னுடைய விஷயத்தை கழட்டி விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் நீ வெளியில் வர முடியாது, அசிங்கப்பட்டு போயிடுவேன். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. நான் உன்னை அசிங்கப்படுத்தினாக்கா ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா நான் தான் போகிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நடிகர் சங்கங்களில் போய் அது எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? அதான் அதை மாதிரி ஒருத்தரை கொடுத்தேன், ரிஷிராஜின்னு ஒருத்தன், இந்த ஸ்பாட்டுன்னு ஒரு படம் எடுத்தவர். அந்த ரிஷிராஜ் கிட்ட வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தேங்க.
10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டில் கொடுத்துக்கிறாரு. நான் கொடுத்த 3 தவணையும் எழுதி அவர் கையெழுத்து போட்டதுனால அவர் பையன் கையெழுத்து போட்டு இருக்காரு. இதை நான் கோர்ட்டு வரலும் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போய் 26ஆம் நம்பர் கோர்ட்டில் நடந்தது. 26 23 ஏதோ ஒரு கோர்ட்டு சைதாப்பேட்டை கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்தது. அங்கே போன உடனே அவங்க ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் சாட்சி வந்து ஒரு 6 சாட்சி கொடுங்க. 6 சாட்சி எடுத்து என்னென்னா, இந்த அவனுக்கு முகம்லாம் எனக்கு கவனத்துக்கு வரணும், அவனுக்கு எந்த இடத்துல இருக்கிறானுங்கன்னு நான் தேடணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த ரிஷிராஜை தேடி கொடுத்துக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவன் ஒரு மாதம் ஒரு இடம் போகிறான் வீடு காலி பண்ணிக்கின்னு. இப்போ நான் போய் அந்த ஜட்ஜி கிட்ட தான், வக்கீல் கிட்ட, என்னுடைய லாயர்கிட்ட தான் போய் சொல்லணும். என்ன சார், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, நீங்கள் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? என்னுடைய வக்கீல் கிட்ட போய் கேட்கணும். வீரான்னு ஒரு லாயர் சைதாப்பேட்டை கோர்ட்டில். ஓகே, உங்க பொண்ணு இப்போ கல்யாணம் வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, இப்போதைக்கு அந்த 7 லட்சம்ன்றது அந்த பணம் இப்போ எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு? அது முக்கியமானதுதான். கொடுக்க மாட்டேன்றாங்களே. அன்னைக்கு 7 லட்ச ரூபாய்னா எத்தனை சவரன்னு பாருங்க. நீங்க கொடுக்கும்போது என்ன 14 வருஷம்? வருஷம். நீங்க கொடுக்கும்போது என்ன வருஷம்? நான் கொடுக்கும்போது இவங்க ரிஷிராஜுக்கெல்லாம் கொடுக்கும்போது இது 14வது வருஷத்துல வந்து இவருக்கு கொடுத்துக்கிறேன். யாரு, நம்ம வெங்கடேஸ்வரா ரியல் எஸ்டேட்டுக்கு 2014. ஆமா. இப்போ அதுல இருந்து இது வரலாம் கணக்கு 10 வருஷம் ஆகுது. இன்னும் கொடுக்க மாட்டேன்றார் சார். இன்னும் இழுத்தடி. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால போயிட்டு வந்தேன், இன்னும் கொடுக்கல. இப்போ நான் வரேன் அங்க ஒருத்தர் கிருஷ்ணன் சொல்லிட்டு அவருடைய சொந்தக்கார போலுக்குது, அவரை நியமிச்சு விட்டு இருக்கிறோம், போய் நீங்க கேளுங்க எனக்கு பதிலான்ட்டுன்னு. இந்த நேர்காணல் மூலமா யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த விஷயத்த? இந்த நேர்காணல் மூலமா இது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்குங்க. இது கோர்ட்டு தான் ஏதாவது ஏற்பாடு பண்ண, ஏன்னா கோர்ட்டு வழக்கில் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி லொல்லு சபா மனோகர் சார் அப்படின்னா ராயபுரத்துல அவர் வீட்டு, அவர் பேரை சொன்னாலே அவர் அங்க உள்ளவங்க கூட அப்படியே நம்ம கையை பிடிச்சி கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரேட் மார்க்கான வீடு. ஆனாலுமே அந்த வீடை மாத்தாம வச்சிருக்கீங்க. இல்ல கட்டிட்டேன், இப்ப கட்டிட்டீங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் லொல்லு சபா மனோகரின் தற்போதைய நிலைமைன்னு போட்டு நீங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற கையில ஒரு 25 ரூபா எஸ்பி அக்கௌண்ட்ல அப்படி இப்படிங்க நான் சினிமாங்கெல்லாம் நடிச்சு பேங்க்ல சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த காலத்துல இருந்து போட்டுட்டு வந்தேன். அந்த காலத்துல இருந்து பேங்க்ல சம்பாரிச்ச பணம் தான் நான் இன்னைக்கு எடுத்து செலவு பண்ணி கட்டி இருக்கிறது. ஏறக்குறைய 2002ல இருந்து சேர்த்து வச்ச பணத்தை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடு கட்டியிருந்தேன். கட்டிங்க. ஆனா ரொம்ப நாள் அந்த இடத்த மாத்தாம நம்ம பூர்வீகமா நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த இடம்னு மாத்தாம இருந்தீங்களோ? அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து அந்த வீட்டினுடைய ஓனர் வந்து விற்கணுன்ற ஒரு கட்டாயத்துல வந்துட்ட போது அவர் என்ன ரேட்டுக்கு கொடுத்தாரோ அந்த ரேட்டுக்கு நான் கொடுத்து வாங்கிட்டேன். ஏன்னா வேற யாருன்னா வாங்கிட்டேன் என்ன காலி பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு என் தம்பி எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து கூப்பிட்டு, அவங்க பிரான்ஸ்ல அவுட் ஆஃப் சிட்டில இதுல இருக்காங்க, ஓகே, ஊர்ல இருக்காங்க. அதனால என் தம்பி ரவின்னு ஒருத்தர், அப்புறம் மகேந்திரன்ங்கிற முரளி அவரு, அவங்ககிட்ட சொல்லி பணத்தை கொஞ்சம் கொடுத்து அந்த வீடை வாங்கினேன். அந்த வீடு அவங்க வாங்கி கொடுத்த பிராப்தத்தினால இந்த பணத்தை வச்சுக்கின்னு கொஞ்சம் கட்டினேன், கொஞ்சம் கடன் வாங்கினேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க வீடியோ மாடுலேட் பண்ணிட்டீங்க. மாடுலேட் பண்ணி இனிமே யாரும் யூடியூப்ல போட முடியாது. லொல்லு சபா மனோகரின் தற்போதைய நிலைமை அப்படின்னு அவங்களாலாம் ஒரு கதை கட்ட முடியாது. அவங்க வந்து பார்த்து டிவியில விட்டாதான் உண்டு. ஆனா யாரும் எந்த துன்புறுத்தலும் கிடையாதுங்க. அதிகாரிகளுடைய துன்புறுத்தல் எனக்கு கிடையாது. சைலண்டா என்னுடைய நிலையை உணர்ந்து, இப்போ நீங்க உணர்ந்தீங்கல்ல, அதை உணர்ந்து எல்லாரும் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் நிர்வாகம் எல்லாமே எனக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மீடியா வாயில நம்ம ரொம்ப நன்றியை சொல்லணும். பொதுவா ஒரு ஆக்டர்னா வெளில வர முடியாது, அப்படி சூழ்ந்துருவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ராயபுரத்துல நீங்க ஈஸியா நடமாடிட்டு வரீங்களாமே? ராயபுரம் லொகேஷன் நடமாடலாம், ஏன்னா பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல தானே இருக்கிறேன். அதை விட்டு கொஞ்சம் வண்ணாரப்பேட்டை பகுதி, மெட்ராஸ் 21க்கு போயிட்டேன், ராயப்பேட்டை பகுதியெல்லாம் போயிட்டேன், பாரிஸ் பக்கம் போயிட்டேன். தொல்லை அதிகம். அதுக்குள்ள ஒரு முக கவசத்தை போட்டுக்கணும், தொப்பியை போட்டுக்கணும், இப்படிதான் போகணும், நடமாடணும். கார் இருக்கு, பட் காரை வந்து தங்கச்சி வீட்டுல கொடுத்துட்டேன். சரி, ஏன்னா நடுவுல கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு இந்த கொரோனா வேலை. அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்க வந்தேன், மற்ற நடிகர்கள்லாம் ஓகே
பீக்ல இருக்கவங்கலாம் சம்பாரிச்சு வச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்குலாம் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும் அப்படின்னு ஒன்று இருக்கு. நடிகர்கள்னு பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தை எப்படி சமாளிச்சீங்க? உங்க வாழ்வாதாரத்தை எப்படி சமாளிச்சுக்கிட்டீங்க? நான் அதான் சொன்னேங்க, நான் சினிமாலெல்லாம் நடிச்சு வச்சிருந்த பணம் கொஞ்சம் இருந்தது. சரி. அப்புறம் அப்போ ரிட்டையர் ஆயிட்டேன் நான். கொரோனா பீரியட்லாம் ரிட்டையர் ஆயிட்டேன். சரி. எனக்கு பென்ஷன் வந்து இருக்குது ஒரு 16,000 ரூபாய். ம், ம், ம். அந்த பென்ஷன் வச்சுன்னு இந்த டிவிங்களில் அப்பப்போ போய் நடிச்சு வச்சிருந்த பணம் இருந்தது. அதை வச்சு நான் அப்படியே அப்படி இருந்துமே காரை கொடுக்க வேண்டிய கஷ்டம்லாம் வந்தது. அப்படி இருந்துமே காரை கொடுக்க வேண்டிய கஷ்டம்லாம் வந்ததான்னு கேட்க. காரை கொடுக்கல. ஓகே ஓகே. நான் எடுத்துன்னு போனது அங்க அவங்க ஓட்டுட்டோம். ஏன்னா பெட்ரோல் அதுக்கு வேற நம்ம கொடுக்கணுமே. சிக்கனம். வேற காரும் ரிப்பேர் ஆகக்கூடாது. நான் கூட பரிதாப நிலைன்னு நானும் பேங்க்ல நான் வேலை செய்த பேங்க்ல 12ல வாங்கின வண்டி அது. ஓ. மாருதி ஆல்டோ 800 LXi சில்லருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்ககிட்ட முக்கியமா கேட்கணும்னா சார், இன்னும் பல பேர் வந்து சினிமாக்கு நடிக்க வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இன்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ கிராமத்துல இருந்து இன்னைக்கு கூட கிளம்பி இருக்கலாம், பஸ்ல வந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சினிமா வாய்ப்புகளுக்காக நடிகர் ஆகணுன்ற ஆசை, நடிகை ஆகணுன்ற ஆசை, இயக்குனர் ஆகணுன்ற ஆசை, இந்த மாதிரி ஆசைகளோட வராங்க. அவங்களுக்கு ஒரு சீனியர் நடிகராக உங்களுடைய சஜஷன், அட்வைஸ்? மெட்ராஸ்ல பிழைக்கணும்னா 1000 வழிகள் இருக்கு. எல்லாருமே சினிமால தான் வரணும்னா, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு பேரு ஸ்டார். அவங்க கொஞ்ச நாள் தான் மின்னுவாங்க, அப்புறம் எரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அதாவது இவங்களுக்கு உள்ள ஒரு ஹாபி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த ஹாபியால் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன மாதிரி ஒரு நாடகங்களை நடித்து, கூத்து பட்டறைங்களில் நடித்து, அப்படியே கொஞ்சம் உடம்புல அந்த இதெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்கனாக்கா, இந்த கேமராலாம் புதுசு. கேமராவில் நடிக்கணும்னா கேமராலாம் பார்த்து உஷாராக நடிக்கணும். இந்த ஃப்ரேமில் நடித்தா இந்த டைலாக்குக்கு இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும். டைலாக் மைண்டில் நிற்கணும். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாவனியை உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, அலெக்ஸ் பாண்டியாவில் மாடை பிடிச்சின்னு வரும்போது சந்தானம் பேசிக்கினே வருவார் ரோட்டில். நான் என்ன பண்ணுவேன், ஒடையாரும் போது ஒரு பாணியை காட்டின்னு வருவேன். ஸோ இதெல்லாம் பண்ண அந்த இடத்துலலாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது. கோதி வரும், ஏன்னா அந்த பாணியாவுக்கு சிரிப்பாங்க. சந்தானம் டைலாக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அப்படி இட்டுன்னு போயிடுவேன் மக்களை கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்ட். அதே மாதிரி தான் மாஞ்சா வேலுல கூட அவர் 2 கொத்து பரோட்டான்னு சொல்லும் போது நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களே. ஆமா, அதை பண்ணிக்காமீங்க சார். அது எப்படின்னாக்கா, மாஞ்சா வேலு படத்துல அந்த டைலாக் அவர் ஒத்திகையில் இல்லை, அவங்க ஸ்கிரிப்டில் எழுதி இல்லை. சரி. அடுப்பாண்ட உட்கார வச்சு அந்த இது மேலே உட்கார வச்சுட்டு கொளுத்தி விடுறாங்க. அப்படியே 2 கொத்து பரோட்டா போடு கேமராக்கு ஃபேவர் பண்ணி சந்தானம் அப்படி பேசி டைலாக் டெலிவரி பண்ணுவார். எனக்கு பழகப்பட்ட ஆள் தானே சந்தானம், என்ன பண்ணுவோம் போல தெரியும். அப்படின்னு என்ன சொல், கொத்து பரோட்டாவா அப்படியே சைக்கிளா மேலே விழுந்துருவேன். உடனே மேலே கேமராமேன் போயிட்டாரு, இது அப்பு கேமராவுக்கு வந்துட்டாரு. வந்து அங்கே மேலே அண்ணே கட் சொல்னேன் கேமராமேன் ஆகினது. அது பயங்கர ரசிப்பு எனக்கு. அதே மாதிரி இதில் போயிட்டு டாய்லெட் சீன் வந்தது. அந்த படம் பேர் ஞாபகம் வரல. அந்த டாய்லெட் சீனில் உட்காரும் போது சந்தானம் சொல்ல போகிறா, ஏய் அண்ணன் தலையில் தட்டுறான்னு ஆனந்த் டைரக்டர் சொல்ல போல. சரி அப்படின்ட்டு என் தலையில் தட்டுவாங்க. நீ ஏன் தட்டுறா அப்படின்ட்டு சந்தானம் தட்டின்னு கதவு தட்டின்னு போல. தலையில அடிக்காதப்பா, கீழே வந்து ஊந்துட போகுது. இதுவும் நல்லா தான் கிடக்குது. அது டைமிங்லலாம் சிலது வரும். நம்ம இதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் ஆகி வந்தால் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும் ஃபீல்டில். நீங்கள் சொன்ன கேள்விக்கு சொல்கிறேன், இல்லைன்னா அவங்க நிற்க முடியாது ஃபீல்டில். ரொம்ப சினிமா லைன் ஒரு கலை சார் இது. அவங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் வந்துட்டு போயிட முடியாது. இப்போ கூட ஒரு பொண்ணு என் கூட நடிச்சுன்னு இருந்தது, ஹீரோயினியா. ஓகே. பட் சங்கர்ன்ற ஒரு டைரக்ஷனில் படம் நடந்துன்னு இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, அது பேர் வந்து வள்ளி. அந்த பொண்ணு அது ஒரு கார்பரேஷனில் வேலை பண்ணுது. ஸோ அந்த வள்ளி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துக்குதுண்ணா, இட்டுன்னு வந்துட்டேன், அது சினிமா ஆசையில் வந்து இங்கே லோல் போடுதுண்ணா. ஸோ எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்க இது. சினிமா ஆசைக்கு வந்துட்டு சினிமா தூக்கி கொடுத்துருவாங்களா? அது எதாவது கெட்டுட போகுது, எதாவது ஆகிட போகுதுன்னு இட்டுன்னு வந்து என் வீட்டில் வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் எதாவது பாத்திரக்கோட வேலைலாம் இருந்தாக்கா கொஞ்சம் விட்டு நான் வந்து இட்டுன்னு வரட்டுமான்னு கேட்குது. ஏன் பொண்டாட்டி என் மேலே சந்தேகப்படுவான், நான் இதை வேற வச்சுட்டு மாறடிக்க முடியாது அப்படின்ட்டேன். ஓகே ஓகே. இந்த மாதிரியான நிலையும் சில பேருக்கு, இந்த மாதிரி நிலையில் அவங்க வந்துடுறாங்க கட்டத்தில். வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரையும் வெறுத்துட்டு வந்து இந்த மாதிரி அல்லூர் போடுறாங்க. ஒரு பையன் ஒருத்தன் வந்தான் பேக் மாட்டிக்கின்னு,
அங்கே பாலாஜி ஹோட்டல்னு கார்னர் சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில். ஸோ அங்கே நின்று டீ சாப்பிடுவேன். நானும் கிஷோரும், கிங் கிஷோர்னு, முருகன் தேட்டருடைய பேரன், அந்த காலத்து முருகன் தேட்டரு. அவரோட டீ சாப்பிடுவேன். வந்து முகத்தை இவ்வளோதாங்க தண்ணி போட்டுக்கலாம். அவன் எங்கேருந்து ஓடியாதானே தெரியல, எந்த ஹோட்டலில் தண்ணி வாங்கி கழுவிட்டு ஓடியாது. சார் ஒரு டீ குடிச்சிட்டோமா? சாப்பிடுப்பா அப்படின்னு டீயை சாப்பிட்டான் பையன். டீயை சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கதை வசனம் வச்சுக்கிறேங்க நிறையா, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலத்தில் வராங்க. கடைசியில் நான் ரூம் எடுத்துருக்கேன் சார்னா. சரின்னு சொல்லிட்டு என் கூட இந்த சாகல் நம்ம வா போய் பார்க்கலாம், இந்த கதையை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்தார். அங்கே போனாக்கா யாரோ ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்க தங்கி இடத்துல இவர் ரூமுன்னு காட்டலாம். எவ்வளோ கஷ்டம் பாருங்க இதெல்லாம். எவ்வளோ பொய்களை பேசி எப்படிலாம் அவங்க டேலண்ட்டை வளர்த்துன்னுக்குறாங்கன்னு. எல்லாருக்கும் கிடைக்கணுமா சார்? இப்போ நான் பண்பட்ட நடிகர், நான் லொல்லு சபாவில் இவ்வளோ பேர் பற்று இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் வந்து யோகி பாபு மாதிரி சந்தானம் மாதிரி வந்தால் நான் பண்ண தயாருன்றீங்க. மற்ற கேரக்டர்லாம் பண்ணுவீங்களா? நான் எதாவது லொல்லு சபால் தான் இந்த கெசட்டுன்னு இருக்குது. ஸோ நானே மேலே வர முடியலையே. அந்த வருத்தம் இருக்கு. நம்ம இன்னும் அடைய வேண்டிய உயரம் பெருசு, அடைய வேண்டிய இடம் இருக்குது, நானே வர முடியலையே. அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பணும்? இதை தான் சொல்லணும். உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரட்டும்னு வாழ்த்துறோம் சார். நன்றி. டைரக்டருங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, நாங்களும் நம்புறோம் சார். ஐயோ இப்போ சந்தானம் சொன்னா போல பாருங்க, திருப்பி திருப்பி நம்மளை மேர. அவருக்கு என்ன கேமராவில் காலையில் கேமராவில் உக்காந்தார், அவர் தூக்கத்தையே பார்க்க. அது என்ன கேமராலேயே வாழணும்னுக்கிறார், கேமரா டைரக்ஷன் பண்ணணுன்னு. அதுக்காக நம்ம பலியாடா ஏஆர் முருகதாஸ் சார் வந்து எனக்கு படம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது தானே தான் தேடி வந்தது. அது லைக்கா ப்ரொடக்ஷன், அது தானே தான் வந்தது. நான் போய் இன்க்ளூடு வந்து சுந்தர் சி சார் இருக்கிறாரு. மனோகரே ஒன்று எனக்கு பிடிக்காது. சரி சார். அப்படி பிடிக்காதுன்ட்டாரா? பிடிக்காதுன்னாரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டைலாக். சரி சார்னு வணக்கம் பண்ணிட்டு அப்படியே கையை கட்டிக்கினே தூண் மேலே சாதிக்கினே. இப்போ இந்த லொல்லு சபால நிறைய படங்களை ஸ்பூஃப் பண்ணியிருப்பீங்க நீங்க. அது சிரிக்கிற மாதிரியான இருக்கும். சில நேரம் அந்த படம் எடுத்தவங்களுக்கு அது எரிச்சலாகவோ இல்லை வெறுப்பாவோ ஃபோன் பண்ணி உங்களை திட்டிருக்காங்க யாருமே? லொல்லு சபா படத்துல நீங்க ஸ்பூஃப் பண்ணதை பார்த்து உங்க வீட்டுக்கு பாம்பு வச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் வைக்கல, மொத்தம் 4 பேருக்கு வச்சிருக்காங்க. ஸோ அவர் இனியும் படங்கள் வர்ற படத்தில் வாய்ப்புகள் கொடுத்தா நான் தான் எனக்கு அவங்க இடத்துலலாம் போய், ஏன்னா பெரிய ஆள் ஆகிட்டாங்க, எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் மூமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு நானாக தான் போய்